அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான 3வது இலவச மாதிரி தேர்வு நடைபெற்றது. இந்த 3வது இலவச மாதிரி தேர்வில் பொது அறிவு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட 75 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கங்களோடு நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட அனைத்து வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அண்டு மாடல் எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து முழுக்க பயனுள்ளதாக இருக்கும். அது இந்த வரக்கூடிய கம்மிங் சண்டே எழுதக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். 75 ஜிஎஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, புதுச்சேரிக்கு அருகே உருக்காட்டு கோட்டம் என்னும் இடத்தில் இருபுறமும் இணைக்கப்பட்டு லிங்கம், நந்தி ஆகியன, அதாவது லிங்கமும் நந்தியும் பல்லவர்களின் முத்திரையாக உள்ளன. லிங்கமும் நந்தி யாருடைய முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் முத்திரை. பொறிக்கப்பட்ட செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்ட பட்டயங்கள் கண்டறியப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1879. புதுச்சேரிக்கு பக்கத்தில் உருக்காட்டு கோட்டம் எனும் பிளேஸ் இருக்குது. அங்கே 2 பக்கமும் இருபுறமும் இணைக்கப்பட்ட லிங்கம், நந்தி. இந்த லிங்கமும் நந்தியும் பார்த்திங்கன்னா பல்லவர்களின் முத்திரை தான். அது பொறிக்கப்பட்ட செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்ட பட்டயங்கள் கண்டறியப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1879. கேள்வி 2, விஜயநகர பேரரசு வம்சங்களில் சரியான காலவரிசையை தேர்வு செய்க. ஸோ சாள வம்சம், சங்க வம்சம், துளு வம்சம். அப்போது நமக்கு விஜயநகர பேரரசில் என்னென்ன வம்சன்றது சரியாக ஆண்டு ரிமெம்பர் பண்ண முடியலைனாலும் அந்த வம்ச பெயர் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சங்கம வம்சம் வரும், 2 சாளுவ வம்சம், 3 துளுவ வம்சம், 4 ஆரவிடு வம்சம். ஸோ விஜயநகர பேரரசுனாவே சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. இப்போ இங்கே சரியானது 2, 1, 3, 4. கேள்வி 3, திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா என்பது எவ்வளவு ரூபாய்? திப்பு சுல்தான் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் மைசூரில் ஒரு பக்கோடா என்பது 3.5 ரூபாயாக இருந்தது. 3.5 ரூபாய். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 4, 2024 ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு எதற்காக வழங்கப்பட்டது? ஸோ 2024 ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு எதற்காக வழங்கப்பட்டதுன்னு 3 கூற்று தந்திருக்காங்க. 1, இது செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகள் மூலம் இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்பட்டது. 2, கணக்கீடு புரதம் மற்றும் புரதம் அமைப்புக்காக வழங்கப்பட்டது. 3, மைக்ரோ RNA கண்டுபிடிப்பு மற்றும் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மரபணு ஒழுங்குமுறைக்காக வழங்கப்பட்டது. அப்போ 2024க்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு எதற்காக தந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி. அதாவது இந்த செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகள் மூலம் இயந்திர கற்றலை செயல்படுத்த அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்பட்டது. அதே கணக்கீடு புரதம் மற்றும் புரத அமைப்புக்காக வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா வேதியியலுக்கான நோபல் பரிசுக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு எதுக்காக தந்திருப்பாங்கன்னா கணக்கீடு புரதம் மற்றும் புரத அமைப்புக்காக. அதே மருத்துவத்துக்கான நோபல் பரிசு எதுக்காக தந்தாங்கன்னா மைக்ரோ RNA கண்டுபிடிப்பு மற்றும் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மரபணு ஒழுங்குமுறைக்காக மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 2024 தந்திருப்பாங்க. கேள்வி 5, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பின்வரும் கூற்றுகளில் தவறானது 4 ஆப்ஷனில் சி ஆப்ஷன் தான் தவறு. இது என்னென்னா, தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின்படி கோவை மாவட்ட நிர்வாகம் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் மாணவர் திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டது. மாணவர் திருக்குறள் மாநாடு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இது தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின்படி நடத்தியிருப்பாங்க. எங்கன்னா கோவை மாவட்ட நிர்வாகமான கிடையாது, விருதுநகர் மாவட்ட நிர்வாகமும் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் நடத்தியிருப்பாங்க. தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் மாணவர் திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டது. அது கோவை மாவட்டம் கிடையாது, விருதுநகர் மாவட்டத்தில். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்தி எதிர்ப்பு தீர்மானம் 18/10/2022 நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்திய எதிர்ப்பு தீர்மானம் அக்டோபர் 18, 2022 நிறைவேற்றப்பட்டது. சரி.
வெளிநாடு வாழ் தமிழர் நலச் சட்டம் 2011 மார்ச் 1ஆம் நாள் இயற்றப்பட்டது. சரி. வெளிநாடு வாழ் தமிழர் நலச் சட்டம் 2011 மார்ச் 1ஆம் தேதி இயற்றப்பட்டது. சரி. தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம். தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம் உலக வங்கி உதவியுடன் 2024ஆம் ஆண்டு முதல் 1185 கோடியில் 5 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சரி. கேள்வி 6. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. கீழடிக்கு அருகில் அகரம் அகழாய்வு தளத்தில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்தபோது அங்கே நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. சரி. 2. சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அங்கே நீர் செல்லும் செங்கல் வடிகாலில் நன்னீர் சென்றுள்ளது. சரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் கிடைத்த பொருளானது கிமு 1615 கிமு 2172க்கும் என காலக்கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கிருஷ்ணகிரியில் மயிலாடும்பாறையில் கிடைத்த பொருள் பார்த்தீங்கன்னா கிமு 1615க்கும் கிமு 2172க்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்ததுன்னு கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரி. பண்டைய தமிழ் சமூகம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றும் நகர நாகரிகத்துடனும் மேம்பட்ட தமிழ் சமூகமாகவும் விளங்கியதை கீழடி அகழாய்வு முடிவுகள் வாயிலாக அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நிலைநிறுத்தியுள்ளது. ஸோ பண்டைய தமிழ் சமூகம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு கிடையாது, கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஆறாம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றும் நகர நாகரிகத்துடனும் மேம்பட்ட தமிழ் சமூகமாகவும் விளங்கியதை கீழடி அகழாய்வு மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை. அப்போ இங்கே முதல் 3 கூற்று சரியாக இருக்குது, 4வது கூற்று தவறு. கேள்வி 7. சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்பது யாருடைய சுயசரிதைனா கல்பனா தத்தினுடைய சுயசரிதை. கேள்வி 8. பொறுத்துக. சங்கு தொழிற்சாலை எங்கே இருந்துச்சுன்னா சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்காட். வைடூரியம் ஷாடுகை. கார்னேலின் மணி லோத்தல். ஸ்டீடைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான். இது இல்லாமல் செம்பு எங்கே இருந்துச்சுன்னா செம்பு தொழிற்சாலை வந்து ராஜஸ்தான், ஓமன். கேள்வி 9. சமுத்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளை கவனி. பொது ஆண்டு 334இல் முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார். 2. டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேச 4 அரசர்களையும் இவர் வென்றுள்ளார். 3. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது. 4. அரிசேனர் என்ற கவிஞரை ஆதரித்தார். மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? அப்போ சமுத்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளில் தவறானது 1 மட்டும்தாங்க தவறு. என்ன தவறுனா பொது ஆண்டு 335 முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வரான சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்திருப்பார். அங்கே 334ன்னு தரப்பட்டுள்ளது. அப்போ தவறானது 1 மட்டும். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை 4 அரசர்களை வென்றுள்ளார். சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது. அரிசேனர் என்ற கவிஞரை ஆதரித்திருப்பார். கேள்வி 10. பொறுத்துக. பெரும் பிரிவினை ஆண்டு 1921. சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 11. ஜமீன்தாரி முறை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. காரன்வாலிஸ் பிரபு 1793ஆம் ஆண்டில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. 2. இம்முறையில் நிலச்சுவந்தார்களும் ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பையும் அவர்களிடம் வழங்கப்பட்டது. 3. வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 12இல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீத தொகை ஜமீன்தார்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. ஸோ இதில்
சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரிங்க. ஸோ ஜமீன்தாரி முறையினாவே காரன்வாலிஸ் பிரபு 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். அதன் பிறகு தான் வந்து பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஜமீன்தாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஜமீன்தாரி முறையை பொறுத்தவரையும் நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிச்சிருப்பாங்க. நில வருவாயை வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்புமே ஜமீன்தார்கிட்ட தான் இருந்தது. ஜமீன்தார் வசூலித்த வருவாயில் 10ல் 9 பங்கை வந்து அரசுக்கு செலுத்துவாங்க. 1 பங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ இங்கே 3வது கூற்று தவறு, 1, 2 சரி. கேள்வி 12. பின்வரும் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கங்களில் தவறானது எது? இதில் தவறானது ஆப்ஷன் டெல்லி. 9வது 5 ஆண்டு திட்டத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாய் 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. ஸோ இங்கே அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது 9வது 5 ஆண்டு திட்டமானா கிடையாது. அப்போ அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது 10வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் இலக்கு நிர்ணயித்திருப்பாங்க. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். 6வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். சரி. 7வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். 7வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரி. 8வது 5 ஆண்டு திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. 9வது 5 ஆண்டு திட்டத்தில் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. 9வது 5 ஆண்டு திட்டத்தில் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் தந்திருப்பாங்க. 10வது 5 ஆண்டு திட்டம் எடுத்துக்கினா அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாய் 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. 11வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 11வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இங்கே விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு மட்டும் வந்தால் 11வது 5 ஆண்டு திட்டம். அதே விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சின்னு வந்தால் 12வது 5 ஆண்டு திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். ஸோ 5 ஆண்டு திட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து. கேள்வி 13. தாதாபாய் நௌரோஜி பற்றிய கூற்றுகளில் காலவரிசைப்படி தேர்வு செய்க. 4 கூற்றுல எது காலவரிசைப்படி சரியாக அமைந்திருக்குன்னு பார்க்கலாம். பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கு நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். லண்டனில் இந்திய சங்கத்தை நிறுவினார். கிழக்கிந்திய கழகம் எனும் அமைப்பை நிறுவினார். இங்கே சரியானது 3, 4, 1, 2. அதாவது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இந்திய சங்கத்தை நிறுவினார். லண்டனில் இந்திய சங்கத்தை எப்போ நிறுவிப்பார்னா 1865. லண்டனில் இந்திய சங்கத்தை நிறுவந்து 1865 நிறுவியிருப்பார். அடுத்து கிழக்கிந்திய கழகம் எனும் அமைப்பை லண்டனில் தான் நிறுவியிருப்பார். 1866 நிறுவியிருப்பார். கிழக்கிந்திய கழகம், லண்டன் இந்திய சங்கம் ரெண்டுமே லண்டனில் தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ லண்டனில் இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866 நிறுவியிருப்பார். அடுத்து பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கு நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1870 தேர்ந்தெடுக்கப்பட்டார். பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கு நகர சபைக்கும். லாஸ்ட்டாக இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது 1892 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கு நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1870, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு 1892 தேர்ந்தெடுக்கப்பட்டார். லண்டனில் இந்திய சங்கத்தை 1865 நிறுவியிருப்பார். கிழக்கிந்திய கழகம் எனும் அமைப்பை 1866 நிறுவியிருப்பார். இப்போ இங்கே சரியான காலவரிசை 3, 4, 1, 2. கேள்வி 14. பின்வரும் இணைகளில் தவறானது எது எவை? பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1907 சரி. வெடிமருந்து சட்டம் 1908 சரி. செய்தித்தாள் சட்டம் 1909 தப்பு. தூண்டுதல் குற்ற சட்டம் 1910 தவறு. இந்திய பத்திரிகை சட்டம் 1911 தவறு. அப்போது இங்கே செய்தித்தாள் சட்டம் 1908 தான் வரும். செய்தித்தாள் சட்டமும் 1908. அடுத்து தூண்டுதல் குற்ற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1908 வரும். இந்திய பத்திரிகை சட்டம் 1910 வரும். இப்போ 3, 4, 5 தவறாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கேள்வி 15.
டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1942 சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கினார். 1937 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை உருவாக்கினார். 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஆங்கில காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்தியது. இப்போ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது 3, 4 மட்டும்தான் சரி. 1, 2 தவறு. என்ன தவறுன்னு பார்க்கலாம். ஸோ சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்குனது 1937 உருவாக்கியிருப்பார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் 2 கட்சியை உருவாக்கியிருப்பார். ஒன்று சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சினாவே முதல்ல தான் தொடங்கியிருப்பாங்க 1937. ரெண்டாவது பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு என்ற கட்சியை உருவாக்குனது 1942. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு உருவாக்குனது 1942. அதே 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். கேள்வி 16. பின்வரும் பொருளாதார திட்டங்களை காலமுறையில் வரிசைப்படுத்துக. 1. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 2. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 3. ஊரக நிலமற்றொரு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 4. பாரத் நிர்மான் யோஜனா திட்டம். ஸோ இதில் சரியானது ஆப்ஷன் பாம்பே. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஏற்படுத்தினது 1980. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. பாரத் நிர்மான் யோஜனா 2005 ஏற்றப்பட்டது. அப்போது இந்த திட்டங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான திட்டங்கள் இங்கே சரியானது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 1. ஊரக நிலமற்றொரு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1982 2. அடுத்து மகாத்மா காந்தி அடுத்து பாரத் நிர்மான் யோஜனா 2005. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. சரியான வரிசை 1, 3, 4, 2. கேள்வி 17. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் தான். இங்கே பொறுத்தவரையும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் வசிக்கிறாங்க. ஸோ மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்கன்றது தான் அடர்த்தின்னு சொல்லலாம். இங்கே குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. அப்போ தமிழ்நாட்டில் அதிக அடர்த்தி உள்ள மாவட்டம் எதுனா சென்னை. ஒரு சதுர கிலோமீட்டரில் 26,903 பேர் வந்து வசிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர் வசிக்கிறாங்க. திருச்சியில் 602 பேர் வசிக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. கேள்வி 18. சமாளிக்க முடியாத அளவிற்கு 2 அல்லது 3 இலக்க விழுக்காட்டில் உள்ள பணவீக்கம் எது? சமாளிக்க முடியாத அளவுக்கு 2 டிஜிட் ஆர் 3 டிஜிட் அளவில் இருக்கிற பணவீக்கம் வந்து தாவும் பணவீக்கம்னு சொல்லலாம். கேள்வி 19. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு பரவியுள்ள மண் எது? தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் 2/3 பங்கு பரவியுள்ள மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க. அதே இந்திய அளவில் எந்த மண் அதிக அளவில் பரவியுள்ளது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 20. பொறுத்துக. தேசிய அலுமினிய நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 நிறுவப்பட்டது. இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்டது 1952. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. தேசிய அனல்மின் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1975. தேசிய அலுமினிய நிறுவனம் நிறுவப்பட்டது 1981. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது 1953. தேசிய அனல்மின் நிறுவனம் தொடங்கப்பட்டது 1975. 20வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 21. தவறானது எது எவை? வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி சரி. கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா சரி. தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஊப்ளியான தவறு. தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் செகந்திராபாத் தவறு. அப்போது இங்கே தவறானது 3, 4 தவறு. தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் செகந்திராபாத், தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் ஊப்ளி.
ஸோ ரயில்வே மண்டலங்கள் மற்றும் தலைமையிடங்களை முழுமையாக பார்க்கலாம். இந்தியாவில் மொத்தம் 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து தென் கடற்கரை ரயில்வேன்ட்டு விசாகப்பட்டினத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி, வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வே தலைமையிடம் ஜெய்ப்பூர், வட மத்திய ரயில்வே தலைமையிடம் அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே தலைமையிடம் கோரக்பூர், வடகிழக்கு எல்லை ரயில்வே தலைமையிடம் கவுகாத்தி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வடக்கை முதல்ல பார்த்துறோம். வடக்குனா வடக்கு ரயில்வே தலைமையிடம் புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வே தலைமையிடம் ஜெய்ப்பூர், வட மத்திய ரயில்வே தலைமையிடம் அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர், வடகிழக்கு எல்லை ரயில்வே தலைமையிடம் கவுகாத்தி. அடுத்து கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே தலைமையிடம் புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் அஜிப்பூர். கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் அஜிப்பூர். அடுத்து மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் ஜபல்பூர், மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் ஜபல்பூர், மத்திய ரயில்வே தலைமையிடம் மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம், மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் மும்பை சர்ச்கேட், தெற்கு ரயில்வேனா சென்னை, தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத், தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் செகந்திராபாத், தென் கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா, தென் கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் ஊப்ளி, தென் கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் பிலாஸ்பூர், தென்கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் பிலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே தலைமையிடம் நவி மும்பை. ஸோ ஏற்கனவே 17 ரயில்வே மண்டலம் இருந்து 18வது ரயில்வே மண்டலமான தென் கடற்கரை ரயில்வே மண்டலம் உருவாக்கியிருப்பாங்க. விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு 2019. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு முக்கியமானது தென் கடற்கரை ரயில்வே தலைமையிடம், தென் கடற்கரை ரயில்வே தலைமையிடம் விசாகப்பட்டினம். எப்போ உருவாக்குனாங்கன்னா 2019. கேள்வி 22. பின்வரும் இணைகளில் தவறானது எது? அயல்நாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது 1999. சரி. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் 2007 கிடையாது. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் இயற்றப்பட்டது 2007. இங்கே 2006 தந்திருக்காங்க. தவறு, 2007. வங்கி குறைதீர்ப்பு ஆயம் அறிமுகம் செய்யப்பட்டது. வங்கி குறைதீர்ப்பாயம் அறிமுகம் செய்யப்பட்டது 1995. சரி. வங்கி நெறிமுறை சட்டம் இயற்றப்பட்டது 1949. அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம் 1999. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் 2007. வங்கி குறைதீர்ப்பாயம் அறிமுகம் செய்யப்பட்டது 1995. வங்கி நெறிமுறை சட்டம் 1949. கேள்வி 23. பிரிக்ஸ் அமைப்பு பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 2025ஆம் ஆண்டுக்கான 17வது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. அப்போ 2025க்கான பிரிக்ஸ் மாநாடு 17வது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. சரி. இந்தோனேஷியா ஜனவரி 2025இல் முழு உறுப்பினராக இணைந்த முதல் தென்கிழக்காசிய நாடாகும். சரி. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது 11 நாடுகள் உள்ளன. ஸோ பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரையும் தற்போது 11 நாடுகள் இருக்குது. அந்த 11 நாடுகள் என்னென்னு பார்க்கலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா. லாஸ்ட்டாக வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த நாடு எதுன்னு கேட்டால் இந்தோனேஷியா தான். 2025 ஜனவரியில் முழு உறுப்பினராக இணைஞ்சிருப்பாங்க. ஸோ பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரையும் 2025க்கான பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான 17வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெறுனா பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றிருக்கோம். இதில் கடைசியாக முழு நேரம் இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தான். மொத்தம் 11 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கின்றன. அடுத்த கேள்வி பொறுத்துக. நீலவிட்ரியால்னா காப்பர் சல்பேட் பென்டா ஹைட்ரேட். எப்சம் உப்பு. எப்சம்னா மெக்னீசியம் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். பச்சை விட்ரியால்னா பச்சைனா இரும்பு சல்பேட் எப்டா ஹைட்ரேட்டை தான் பச்சை விட்ரியால்னு சொல்லுவாங்க. வெள்ளை விட்ரியால் வந்து ஜிங்க் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். நீல விட்ரியால்னா காப்பர் சல்பேட் பென்டா ஹைட்ரேட். எப்சம் உப்பு மெக்னீசியம் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். பச்சை விட்ரியால்னா இரும்பு சல்பேட் எப்டா ஹைட்ரேட். வெள்ளை விட்ரியால் ஜிங்க் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். சரியானது 4, 3, 2, 1. கேள்வி 25. முதலில் புல்வெளி பறவைகள் கணக்கெடுப்பு எந்த பூங்காவில் நடத்தப்பட்டது? முதல்ல புல்வெளி பறவைகள் கணக்கெடுப்பு வந்து அசாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்காவில் தான் நடத்தியிருப்பாங்க. கேள்வி 26. கூற்று காரணம்.
வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டு மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. வண்டல் மண் என்பது ஆறுகள் மூலமாக அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. சரி. காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். சரி. இங்கே கூற்றும் சரி காரணமும் சரி. ஆனால் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் கிடையாது. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கூற்று சரி காரணம் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கேள்வி 27. பொருந்தாதது எது? நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுகள் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். முதல் நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1951 சரி. இரண்டாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1956 சரி. மூன்றாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1960 சரி. நான்காவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1965 ஏற்படுத்தியிருப்பாங்களான்னா கிடையாது, தவறு. 1964 ஏற்படுத்தினாங்க. நிதிக்குழுக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 16 நிதிக்குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. ஸோ முதல் நிதிக்குழு லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். நிதிக்குழு முதல் நிதிக்குழு 1951 கேசி நியோகி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. முதல் நிதிக்குழுவின் செயல்படும் காலம் 1952 to 57. ரெண்டாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956 கே சந்தானம் தலைமையில் அமைக்கப்பட்டது. இதனுடைய செயல்படும் காலம் 1957 to 62. மூணாவது நிதிக்குழு 1960 அமைச்சாங்க. தலைவர் ஏ.கே. சந்தா. காலம் 62 to 66. நான்காவது நிதிக்குழு 1964 அமைக்கப்பட்டது. பி.வி. ராஜமன்னார் தலைமையில் செயல்படும் காலம் 1966 to 69. ஐந்தாவது நிதிக்குழு 1948 மகாவீர் தியாகி தலைமையில் அமைக்கப்பட்டது. இதனுடைய செயல்படும் காலம் 69 to 74. ஆறாவது நிதிக்குழு 1972 கே பிரமானந்தா ரெட்டி தலைமையில் அமைக்கப்பட்டது. இதனுடைய செயல்படும் காலம் 74 to 79. ஏழாவது நிதிக்குழு 1977 ஆண்டு ஜே.எம். ஷாலட் தலைமையில் அமைக்கப்பட்டது. இதனுடைய செயல்படும் காலம் 1979 to 84. எட்டாவது நிதிக்குழு 1983 ஒய்.பி. சவான் தலைமையில் அமைக்கப்பட்டது. 1984 to 89 இதனுடைய செயல்படும் காலம். ஒன்பதாவது நிதிக்குழு 1987 அமைக்கப்பட்டது. என்.கே.பி. சால்வே தலைவராக தேர்ந்தெடுத்துப்பாங்க. 1989 to 95 செயல்படும் காலம். பத்தாவது நிதிக்குழு 1992 அமைச்சாங்க. கே.சி. பந்த் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. செயல்படு காலம் 95 to 2000. 11வது நிதிக்குழு 1998 அமைச்சிருப்பாங்க. ஏ.எம். குஸ்ரு தலைவராக 2000 to 2005 செயல்படு காலம். 12வது நிதிக்குழு 2002 அமைக்கப்பட்டது. சி. ரங்கராஜன் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. 2005 to 2010. 13வது நிதிக்குழு 2007 டாக்டர் விஜய் எல். கேல்கார் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. 2010 to 2015. 14வது நிதிக்குழு 2013 டாக்டர் ஒய்.வி. ரெட்டி வேணுகோபால் ரெட்டி தலைமையில் அமைச்சாங்க. 14வது நிதிக்குழு 2015 to 2020 இவருடைய செயல்படும் காலம். 15வது நிதிக்குழு 2017 அமைக்கப்பட்டது. என்.கே. சிங் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. 15வது நிதிக்குழுவின் செயல்படும் காலம் 2020 to 25. 16வது நிதிக்குழு 2023 அமைக்கப்பட்டது. 16வது நிதிக்குழு 2023 அமைக்கப்பட்டது. அரவிந்த் பனகாரியா தலைமையில் லாஸ்ட்டாக அமைச்ச குழு அரவிந்த் பனகாரியா தலைமையில் அமைச்சிருப்பாங்க. இதனுடைய செயல்படும் காலம் 2026 to 2031. ஸோ நிதிக்குழுவை பொறுத்தவரை கால வரிசைப்படுத்துறதுக்கு தொடர்பாக கேள்வி கேட்பாங்க. ரிப்பீட்டடாகவும் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்னு கேட்பாங்க. அப்போ முதல் நிதிக்குழு தலைவர் கே.சி. நியோகி, 2 கே. சந்தானம், 3 ஏ.கே. சாந்தா, 4 பி.வி. ராஜமன்னார், 5 மகாவீர் தியாகி, 6 கே. பிரபானந்த ரெட்டி, 7 ஜே.எம். ஷெலட், 9 ஒய்.பி. சவான், 8 ஒய்.பி. சவான், 9 என்.கே.பி. சால்வே, 10 கே.சி. பந்த், 11 ஏ.எம். குஸ்ரோ, 12 சி. ரங்கராஜன், 13 பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜய் எல். கேல்கர், 14 ஒய்.வி. ரெட்டி, 15 என்.கே. சிங், 16 அரவிந்த் பனகாரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நிதிக்குழு தலைவர்களின் பட்டியல் தெளிவாக பார்த்துக்கோங்க. கேள்வி 28. பின்வரும் திட்டங்களை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம், தேசிய திட்டக்குழு, சர்வோதயா திட்டம், வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டம். ஸோ 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு திட்டம்னா இது 1940ன்னு சொல்லலாம். 1940 அதாவது பாம்பே திட்டம்னு குறிப்பிடலாம். அடுத்து தேசிய திட்டக்குழு ஏற்படுத்தினது 1938 ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தியிருப்பார். சர்வோதயா திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்படுத்தினார். வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்குமான திட்டம், அதாவது காந்திய திட்டம்னு சொல்லுவாங்க,
1944 எஸ்என் அகர்வாலால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இங்கே சரியான காலவரிசை 2, 1, 4, 3. ஸோ 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம்னா பம்பாய் திட்டத்தை தான் அப்படி குறிப்பிடுறாங்க. 1940 ஏற்படுத்தினது. தேசிய திட்டக்குழு வந்து 38 ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தியிருப்பார். சர்வோதயா திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டம், அதாவது இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்குமான திட்டம்னா அது எதுனா காந்திய திட்டம் தான். எஸ்என் அகர்வால் அவர்களால் 1944 ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் திட்டம் 1945 எம்என் ராய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. சர் எம் விஸ்வேஸ்வரய்யா திட்டம் என்பது 1934 ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது 20வது கேள்வி. அரசமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது? ஸோ அரசமைப்பின் முகப்புரையில் மாற்றிருப்பாங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக இந்தியா விளங்குகிறது என்பதை 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. கேள்வி 30. ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம் எது? ஆண்பால் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரோன், இதை சுரக்கும் இடம் லீடிக் செல்லில் தான் சுரக்குகிறது. கேள்வி 31. பின்வரும் இணைகளில் சரியானது எது எவை? சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் வான் அம்போல்ட். சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் வான் அம்போல்ட். தற்கால சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யூஜின் பி ஓடம். தற்கால சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யூஜின் பி ஓடம். இந்திய சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆர் மிஸ்ரா. அப்போ பின்வரும் இணைகள் சரியானது. 3 இணையுமே சரியாக இருக்குது. கேள்வி 32. மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள் தொடர்பான சட்ட விதிகளில் சரியானது. மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள் தொடர்பான சட்ட விதி எதுனா ஆர்டிகல் 249 வரும், ஆர்டிகல் 312 வரும். 120, 368 வராது. சட்ட விதி 120 பார்த்தீங்கன்னா அலுவலக மொழியாக இந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லுது. ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட்டை பற்றி, சட்ட திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 249 என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்களை பற்றி சொல்லுது. அதாவது மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்ட இயற்றம் முடியும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 249. அதே ஆர்டிகல் 312 என்ன சொல்லுதுன்னா மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும்னு சொல்லுது ஆர்டிகல் 312. இது மாநிலங்களுக்கான சிறப்பு அதிகாரங்கள் தொடர்பான ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 1 249, 2 312. கேள்வி 33. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்களின் 4ல் 1 பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் குற்றச்சாட்டுன்னா மொத்த உறுப்பினர்களில் 4ல் 1 பங்கு உறுப்பினர் வந்து கையொப்பமிட்டு அந்த தீர்மானத்தை முன்வைக்கணும். குறைந்தபட்சம் அந்த தீர்மானத்தை 14 நாட்கள் முன்கூட்டியே அறிவிப்பை வழங்கணும். சரி, அத்தகைய தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 4ல் 3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் 4ல் 3 பங்கு கிடையாது, 3ல் 2 பங்குக்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. 4. விசாரணையின் பின்னர் மொத்த உறுப்பினர்களில் 3ல் 2 பெரும்பான்மையினரின் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த நாள் முதல் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஸோ இங்கே சரியானது 1, 2, 4 சரி. ஸோ குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் தொடர்பான கூற்றுகள். ஒரு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும்னா ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. அதில் லோக்சபா, ராஜ்யசபா. இந்த அவையில் மொத்த உறுப்பினர்களில் 4ல் 1 பகுதியினர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 4ல் 1 பகுதியினர் வந்து கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும். 2. குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்கூட்டியே நான் பதவி நீக்கம் செய்கிறதுக்கான இம்பீச்மெண்ட்டை வந்து தொடர்பாக அறிவிக்க வந்து வழங்கணும். 3. அத்தகைய தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையில் 3ல் 2
2 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றணும். திரும்பி விசாரித்த பிறகு அந்த மொத்த உறுப்பினர்களை 3/2 பெரும்பான்மையினரின் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அந்த நாள் முதல் தான் வந்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இதுதான் குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தொடர்பான விதிகளும் சொல்லலாம், ரூலும் சொல்லலாம். கேள்வி 34. இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1934. கேள்வி 35. ஆட்சியர் குரவை எந்த நிலத்தில் வாழும் மகளிர் ஆடும் ஆடல்? ஆட்சியர் குரவை என்பது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மகளிர் ஆடும் ஆடலாகும். கேள்வி 36. ரட்டமலை சீனிவாசன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவைன்னு பார்க்கலாம். 1. 1891 பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்தார். ஸோ பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்த தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தான் 1891. இந்த பறையர் மகாஜன சபை ஆதி திராவிட மகாஜன சபைன்ட்டு 1892 மாறி இருக்கும். இது இல்லாமல் பறையன் இதழ் என்ற திங்கள் இதழை நடத்தியவர். சரி. சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக 1923 முதல் 1939 வரை இருந்தார். சரி. 1928 ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். ஸோ தாத்தா ரட்டைமலை சீனிவாசன் பற்றிய கூற்றுகளில் சரியானது 4 கூற்றுமே சரி. இவர் வந்து பறையர் மகாஜன சபையை 1891 நிறுவியிருப்பார். பறையன் இதழ் என்ற திங்கள் இதழை நடத்தியிருப்பார். சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக 1923 1939 வரை இருந்திருப்பார். 1928 நடைபெற்ற ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருப்பார். கேள்வி 37. நுண்ணலை அடுப்பு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? நுண்ணலை அடுப்புனா மைக்ரோ ஓவன் வந்து பார்த்திங்கன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. மைக்ரோ ஓவன் பார்த்திங்கன்னா மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. கேள்வி 38. CAG எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் எந்த விதியின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார்? ஆர்டிக்கல் 148 வந்து CAG பற்றி குறிப்பிடுகிறது. அதன் அடிப்படையில் தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றிருப்பார். கேள்வி 39. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்று இருக்குது, அதில் எது சரின்னு பார்க்கலாம். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. சரி. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி தலைமையில் அமைக்கப்பட்டது. சரி. சர்க்காரியா தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆராய 1983ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் அமைத்தது. சரி. மத்திய அரசாங்கம் 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் புஞ்ச் தலைமையில் ஒரு புதிய குழுவை அமைத்தது. எப்போ? 2007. ஸோ இங்கே சரியானது 4 கூற்றுகளுமே சரி. கேள்வி 40. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்றவர் யார்? உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்றவர் நல்வேட்டனார். கேள்வி 41. சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை டேஸ் மூலம் அறியலாம். சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை பரிபாடல் மூலம் அறியலாம். கேள்வி 42. முல்லை நிலத்திற்குரிய பண் எது? முல்லை நிலத்திற்குரிய பண் சாதாரி பண். கேள்வி 43. யாருடைய ஆட்சி காலத்தில் பிரதமரின் செயலகம் பிரதமர் அலுவலகம் என்று பெயர் மாற்றப்பட்டது? பிரதமருடைய செயலகம் என்பது பிரதமர் அலுவலகம் என பெயர் மாற்றப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்னா மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் தான். தற்போது பிரதமர் அலுவலகம் என்பது முன்பு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் தான் பிரதமர் அலுவலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கேள்வி 44. பொறுத்துக. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 மூலம் வந்து ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் குஜராத். நாகாலாந்து மாநில சட்டம் 1962 மூலம் ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் நாகாலாந்து. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 மூலம் ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் ஹரியானா. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 மூலம் ஏற்படுத்தப்பட்ட புதிய மாநிலம் மணிப்பூர். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 4, 3, 2, 1. கேள்வி 45. தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. ஆசியான் அமைப்பு 1967 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரத்தில் நிறுவப்பட்டது. ஏசியன்
அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்னு சொல்லலாம். இது ஆசியான் அமைப்புன்னு சாதாரணமாக சொல்ல. ஏசியான் அமைப்பை பொறுத்தவரையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. 1967 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில். ஆசியாவின் அமைப்பில் தற்போது மொத்தம் சரியாக 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. சரி, அப்போ இங்கே 45வது கேள்விக்கு சரியானது 1, 2 சரி. கேள்வி 46 சரியான இணையை தேர்வு செய்க. அன்பளிப்பு என்ற நூல் எழுதந்து கு அழகிரிசாமி சரி. விசாரணை கமிஷன் நூல் எழுதந்து சா கந்தசாமி சரி. கல்மரம் நூல் எழுதந்து நீல பத்மநாபனா தவறு. இலையுதிர்காலம் நூல் எழுதந்து திலகவதியா கிடையாது. கல்மரம் நூல் எழுதந்து திலகவதி, இலையுதிர்காலம் நூல் எழுதந்து நீல பத்மநாபன். இது அனைத்துமே 4 நூல்களுமே சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம். எப்பப்போ விருது பெற்றிருக்கின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பளிப்பு கு அழகிரிசாமி, விசாரணை கமிஷன் நாவல் சா கந்தசாமி, கல்மரம் திலகவதி, இலையுதிர்காலம் நீல பத்மநாபன். கேள்வி 47 கூற்று காரணம். கூற்று 1852 நவம்பர் மாதம் சீனிவாச பிள்ளை இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஸோ 1852 நவம்பர் மந்தில் சீனிவாச பிள்ளை என்ன பண்ணியிருப்பார்னா இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். சரி. காரணம் சமுதாய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 48 டாக்டர் முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? இவர் முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவார். சரி. புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கல்வித்துறை இயக்குனர், அரசரின் ஆலோசகர், அரசர் கல்லூரி முதல்வர் என பல்வேறு பதவிகளை வைத்தார். சரி. 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது ராஜாஜியை கைது செய்ததை எதிர்த்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் துணைத் தலைவர் பதவியும் துறந்தார். டாக்டர் முத்துலட்சுமி ராஜாஜி கைது பண்ணதுக்காக தன்னுடைய பதவியை துறந்திருப்பார்னா கிடையாது, காந்தியை கைது பண்ணதுக்காக துறந்திருப்பார். அப்போ 3 தவறு. 1956 இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமிக்கு 1956 பத்மபூஷன் வழங்கியிருப்பாங்க. அப்போது இங்கே கேள்வி என்னென்னா டாக்டர் முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுனா 3 மட்டும் தவறு. கேள்வி 49 பின்வரும் இணைகளில் சரியானது எது எவை? ராம்சார் சிறப்பு மாநாடு, ஈரநிலங்கள் தொடர்பான ராம்சார் சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1971 சரி. உலக தொன்மை சின்னங்கள் சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1972 சரி. மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு 1979 கிடையாது. வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு 1972 கிடையாது. அப்போ சரியானது 1, 2 சரி. அப்போ மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு 1972 நடைபெற்றது. வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு 1979 நடைபெற்றது. மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு ஸ்டாக்ஹோம் மாநாடுன்னு கூட சொல்லுவாங்க 1972. வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு 1979. 3, 4 தவறாக இருக்குது. கேள்வி 50 பின்வரும் சட்ட திருத்தங்களில் தவறானது எது? ஸோ இங்கே 24வது சட்ட திருத்தம் 1971 தான் தவறாக இருக்கும். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். 12வது சட்ட திருத்தம் 1962 என்ன சொல்லுதுன்னா இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன், டையூ இணைக்கப்பட்டது. எத்தனாவது சட்ட திருத்தம்? 12வது சட்ட திருத்தம் 1962. 15வது சட்ட திருத்தம் 1963 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 60லேருந்து 62 வரை அதிகரித்தது. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 60லேருந்து 62 மாற்றியது. எத்தனாவது சட்ட திருத்தம்னா 15வது சட்ட திருத்தம் 1963. 24வது சட்ட திருத்தம் 1971 என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரும் கட்டாயமாக்கியது. ஸோ 24வது சட்ட திருத்தம் 1971 என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பினுடைய எந்த ஒரு பகுதியும் திருத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கும். 25வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். இதுதான் 25வது சட்ட திருத்தம். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒன்றாகிய உறுப்பு 39B அல்லது சிஐ செயல்படுத்த கொண்டு வரப்படும் சட்ட உறுப்புகள் 14, 19 மற்றும் 31 ஆகியவைகளுக்கு முரணாக இருந்தாலும் செல்லும் என்பதை கூறுகிறது. இது ஆர்டிகல் 25 1971. 31வது சட்ட திருத்தம் 1973 என்ன சொல்லுதுன்னா மக்களவையின் எண்ணிக்கையை 525லிருந்து 545 அதிகரித்தது. இப்போ மக்களவையின் எண்ணிக்கை 525லிருந்து தற்போது 545 இருக்குது. இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்தது எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாகனா 31வது சட்ட திருத்தம் 1973 ஏற்படுத்தினாங்க. கேள்வி 51
அண்ணாவின் முதல் சிறுகதை எதில் வெளியானது? அண்ணாவினுடைய முதல் சிறுகதை எந்த இதழில் வெளியானதுன்னா ஆனந்த விகடன் இதழில் வெளியாகிருக்கும். கேள்வி 52. தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1928ஆம் ஆண்டிலிருந்து காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார். 1928லிருந்து சரி. 1942இல் அமைச்சரவை அமைக்கும் வாய்ப்பு வந்தும் அதை பெரியார் நிராகரித்து விட்டார். சரி. 1944 ஆகஸ்ட் 27ஆம் நாள் சேலத்தில் நடைபெற்ற திராவிட நீதி கட்சி மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பார்னா திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார். ஸோ 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பெரியார் என்ன பண்ணியிருப்பார்னா நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சரி. ஈரோடு திராவிடர் கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டர் படை என்ற அமைப்பை உருவாக்கினார். ஈரோடு திராவிடர் கழக மாநாடுனா கிடையாது. ஸோ எந்த மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டர் படையை உருவாக்கினார் அப்படின்றத ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சரியானது 4 தவறானது 4 மட்டும் தவறாக இருக்குது தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில். கேள்வி 53. பொறுத்துக. மாநில சமூக நல வாரியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1953. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1974. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. மாநில சமூக நல வாரியம் திட்டம் 1953. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1956. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் 1974. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் 1999. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 சரி. கேள்வி 54. குடியரசு துணைத் தலைவரின் ராஜினாமா பற்றி குறிப்பிடும் சட்ட விதி என்ன? சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் எங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு பாலிட்டி கொஸ்டின். குடியரசு துணைத் தலைவருடைய ராஜினாமா பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆர்டிக்கல் 67 ஏ. குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 67 ஏ. கேள்வி 55. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2024 குறித்து பின்வரும் கூற்றுக்களை கவனி. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2024. 1. இந்த சட்டம் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது. சரி. இது இந்திய தலைமை பதிவாளரால் பராமரிக்கப்படும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளின் மையப்படுத்தப்பட்ட தேசிய தரவுதளத்தை உருவாக்குவதை கட்டாயமாக்குகிறது. சரி. பிறப்பு பதிவுக்கு பெற்றோரின் ஆதார விவரங்களை கிடைக்குமானால் வழங்குவதை இந்த சட்டம் கட்டாயமாக்குகிறது. சரி. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகள் எது எவை சரினா 3மே சரிங்க. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2024 தொடர்பானது மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க. கேள்வி 56. அரசருக்குரிய தகுதிகள் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? அரசருக்குரிய தகுதிகள் என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்னா துணிவு, இரக்கம், அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி. ஸோ அரசருக்குரிய தகுதிகள்ன்ட்டு 4 சொல்லியிருப்பார் வள்ளுவர். 1 துணிவு, இரக்கம், அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி. கேள்வி 57. மாமல்லபுரத்தில் குறுக்கத்தி மலரில் தோன்றியவர் யார்? மாமல்லபுரத்தில் குறுக்கத்தி மலரில் தோன்றியவர் பூதத்தாழ்வார். குறுக்கத்தி மலரில் தோன்றது பூதத்தாழ்வார். கேள்வி 58. சரியான இணையை தேர்வு செய்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்குது ஐயன் காளி என ஐயன் காளி கிடையாது, வள்ளலார் தொடங்கியிருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1 தவறு. நானு ஆசான் என்று அழைக்கப்படுவர் ஸ்ரீ நாராயணகுரு. சரி. உண்மை அறியும் சங்கத்தை ஏற்படுத்துவது ஜோதிபா பூலே. சரி. இத்காரிணி பள்ளியை தொடங்குது கந்துகுரி வீரேசலிங்கம். இத்காரிணி பள்ளியை தொடங்குது கந்துகுரி வீரேசலிங்கம் தான். அப்போ இங்கே சரியான இணை 2, 3, 4 சரி. கேள்வி 59. இந்திய விலங்குகள் நல வாரியம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்திய விலங்குகள் நல வாரியம் இது 1960ஆம் ஆண்டு விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும். 1960 விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும். சரி. இந்த வாரியத்தில் ராஜ்யசபா மற்றும் மக்களவை ஆகிய 2லிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 28 உறுப்பினர்கள் உள்ளனர். சரி. வாரிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் ஆகுமா? தப்பு. இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் பதவிக்கால உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். இங்கே 2 ஆண்டுன்னு இருக்குது, தவறு. அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 60. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 311 தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? ஆர்டிக்கல் 311 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
ஒரு அரசு ஊழியரை நியமித்த அதிகாரிக்கு கீழான ஒரு அதிகாரியால் தன்னிச்சையாக பணி நீக்கம் செய்யப்படுவதிலிருந்து அவரை பாதுகாக்கும் ஒரு அரசியலமைப்பு விதியாகும். இந்த சரத்தின் கீழ் உள்ள பாதுகாப்புகள் முழுமையானவை, மேலும் அவை எந்த சூழ்நிலையும் தவிர்க்கப்பட முடியாதவை, ஏனெனில் அவை அனைத்து அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமையாகும். அப்போ ஆர்டிகல் 311 தொடர்பான கூற்றுகள் சரியானது 1 மட்டும்தாங்க சரி. ஸோ ஆர்டிகல் 311 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை யார் நியமிக்கிறாங்களோ அந்த அதிகாரிக்கு கீழுள்ள நபரால் அந்த நியமிக்கப்பட்ட நபரை தகுதி நீக்கம் செய்ய முடியாது, தன்னிச்சையாக பணி நீக்கம் செய்ய முடியாது என்பதை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் தான் 311. ஆனால் இது எல்லா அரசு ஊழியர்களுக்கு பொருந்துமானா கிடையாது. டெம்பரரியாக கூட அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்துமானா பொருந்தாது. அப்போ ஆர்டிகல் 311 என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசு ஊழியரை நியமித்த அதிகாரிக்கு கீழான ஒரு அதிகாரியால் தன்னிச்சையாக பணி நீக்கம் செய்யப்படுவதிலிருந்து அவரை பாதுகாக்கும் ஒரு அரசியலமைப்பு விதியாகும். கேள்வி 61. தவறான இணையை தேர்வு செய்க. இங்கே தவறானது ஆப்ஷன் 3 மட்டும் தவறாக இருக்குது. திருப்பத்தூர் கல்வெட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் பாண்டிய நாட்டை வெற்றி கொண்ட செய்தியை குறிப்பிடுகிறதா? திருப்பத்தூர் கல்வெட்டு முதலாம் ராஜராஜ சோழன் பாண்டிய நாட்டை வெற்றி கொண்ட செய்தியை குறிப்பிடும் திருப்பத்தூர் கல்வெட்டு. இங்கே முதலாம் ராஜேந்திர சோழன் தந்திருக்காங்க, தவறு. இப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு பாண்டிய மன்னன் மாறன் சடையனின் சாதனைகளை குறிப்பிடுகிறது. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு பாண்டிய மன்னன் மாறன் சடையனின் சாதனைகளை குறிப்பிடுகிறது, சரி. ஆனைமலை கல்வெட்டு, அழகர் மலை கல்வெட்டு, இருக்கன்குடி கல்வெட்டு, திருப்பரங்குன்றம் கோயில் கல்வெட்டுகள் பாண்டியர்கள் வரலாறு பற்றி குறிப்பிடுகின்றன, சரி. திருப்பத்தூர் கல்வெட்டு முதலாம் ராஜராஜ சோழன் பாண்டிய நாட்டை வெற்றி கொண்ட செய்தியை குறிப்பிடுகிறது, சரி. இங்கே ராஜேந்திர சோழனுக்கும் தவறு. பராந்தக சோழனின் உத்திரமேரு கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறுகின்றது. ஸோ இங்கே தவறான இணை 3 மட்டும்தான் தவறு. கேள்வி 62. பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி போன்ற கடையேழு வள்ளல்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? கடையேழு வள்ளல்களை பற்றி குறிப்பிடும் நூல் சிறுபானாற்று படை. கேள்வி 63. அறம் போன்ற அறிவுடையவராயினும் டேஸ் பண்பு இல்லாதவர் ஓரறிவு கொண்ட மரத்தை போன்றவர் ஆவார். அறம் போன்ற அறிவுடையவராயினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவு கொண்ட மரத்துக்கு ஒப்பாவார் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார். கேள்வி 64. வினைத்திற்பம் பற்றி அறிந்தவர்களின் செயல். வினைத்திற்பத்தை பற்றி அறிந்தவர்களின் செயல் எப்படி இருக்குன்னா, 1 வருமுன் காப்பாங்க, 2 வந்த பின் காப்பாங்கன்னா தவறு, ஊக்கம் தவறு, வந்த பின் தளராமையாக இருப்பாங்க. வினைத்திற்பம் பற்றி அறிந்தவர்களின் செயல் என்னென்னா, வருமுன் காத்தல், வந்த பின் தளராமை. சரியானது 1 மற்றும் 4 சரி. கேள்வி 65. கலைஞர் கைவினை திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஸோ கலைஞர் கைவினை திட்டம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டம் 35 வயதுக்கு நிரம்பியவராக இருக்க வேண்டும், சரி. 3 லட்சம் வரை பிணையற்ற கடன் உதவி வழங்கப்படும், சரி. 5% வரை வட்டி மானியம் வழங்கப்படும், சரி. இதில் 25 தொழில்கள் இத்திட்டத்தில் உள்ளன, சரி. அதே விஸ்வகர்மா திட்டத்தில் 18 தொழில்கள் இருக்கும். கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 தொழில்கள் உள்ளன. சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 66. பூலித்தேவனின் அம்மா பெயர் என்ன? பூலித்தேவனுடைய அம்மா பெயர் சிவஞான நாச்சியார். பூலித்தேவனுடைய அம்மா பெயர் சிவஞான நாச்சியார். கேள்வி 67. 2023-24 ஆண்டிற்கான நிலையான வளர்ச்சி குறியீடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஸோ 2023-24க்கான நிலையான வளர்ச்சி குறியீடு பற்றிய கூற்றுகள். நிதி ஆயோக் இந்த அறிக்கையை வெளியிட்டது, சரி. 13 நிலையான வளர்ச்சி இலக்குகள் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது, சரி. வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதலிடு வகிக்கிறது. ஸோ நிலையான வளர்ச்சி குறியீடு 2023-24 நிலையான வளர்ச்சி குறியீடை வெளியிட்டிருப்பாங்க. யார்? நிதி ஆயோக் தான் வெளியிட்டாங்க. இதில் 13 நிலையான வளர்ச்சி இலக்குகளில் தமிழ்நாடு முன்னணியில் வகிக்கிறது. வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதலிடு வகிக்கிறது. இப்போ சரியானது 1, 2, 3 கூற்றுமே சரி. கேள்வி 68. பின்வரும் கூற்றுகளை கவனி. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் GSDP 27.22 லட்சம் கோடி ஆகும், சரி. நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 8.21% தவறு. நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 9.21% இருக்கும். தமிழ்நாட்டின் தனிநபர் ஆண்டு வருமானம் எவ்வளோனா 2.78 லட்சம்.
சரி. தமிழ்நாட்டில் 2024-25ஆம் ஆண்டு நிலவரப்படி மொத்தம் 39,666 தொழிற்சாலைகள் உள்ளன. சரி. மேற்கண்ட கூற்றுகள் சரியானது 1, 3, 4 சரி. ஸோ தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிபி வந்து 2024-25 எவ்வளோ இருந்துச்சுன்னா 27.22 லட்சம் கோடி. நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 9.21%. தமிழ்நாட்டின் ஆண்டு தனிநபர் வருமானம் 2.78 லட்சம் ரூபாய் ஆகும். 2.78 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டில் 2024-25 நிலவரப்படி மொத்தம் 39,666 தொழிற்சாலை உள்ளன. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே போல் பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலங்களில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தமிழ்நாடு தான். கேள்வி 69. சரியான இணையை தேர்வு செய்க. பாலாறு நந்தி துர்க்கம் என்ற இடத்துல உருவாகிறது. காவேரி தலைக்காவிரி என்ற பிளேஸில் உருவாகிறது. வைகை ஆறு ஏலமலையின் கிழக்கு சரிவில் உருவாகிறது. இந்த பாலாறு பார்த்திங்கன்னா நந்தி துர்க்கம், காவிரி ஆறு தலைக்காவேரி. சரியான இணை 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 70. வைகுந்தசாமி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் தந்திருக்காங்க. 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1809 ஜனவரி 20ஆம் நாள் 1809 ஜனவரி 20ஆம் நாள் கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள சாமித்தோப்பு என்ற கிராமத்தில் பிறந்தார். சரி. அனைத்து மக்களின் பயன்பாட்டுக்காக பொது கிணறு ஒன்றை சாமித்தோப்பில் உருவாக்கி கொடுத்தார். சமபந்தி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். யார்? வைகுந்தசாமி. ஸோ வைகுந்தசாமி 1809 1809 ஜனவரி 20ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள சாமித்தோப்பு என்ற கிராமத்தில் பிறந்திருப்பார். அனைத்து மக்களின் பயன்பாட்டுக்காக பொது கிணறு ஒன்றை சாமித்தோப்பில் உருவாக்கி தந்தார். சமபந்தி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்திருப்பார். ஸோ இங்கே சரியானது 1, 2, 3, 4 1, 2, 3 சரி. கேள்வி 71. நீதி கட்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் இயக்கம் டேஸ் ஆகும். நீதி கட்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் இயக்கம் சென்னை ஐக்கிய கழகம். கேள்வி 72. கீழ்கண்டவற்றை சரியான கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. நீதி கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பட்டியலில் எது சரின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ சுப்பராயன். நீதி கட்சி 1920 37 வரை தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கும். 13 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 37 வரை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருந்தது முதல் நீதி கட்சி முதலமைச்சர் ஏ சுப்பராயலு. ரெண்டாவதாக வருது வந்து பார்த்திங்கன்னா பனகலரசர். 3 ஏ சுப்பராயன். 4 வந்து பி முனுசாமி. 5 பொப்பிலியரசர். ஸோ ஏ சுப்பராயன் முதல்ல இருந்திருப்பார். 2வது பனகலரசர் இருந்தார். 3வது தான் ஏ சுப்பராயன். 4 வந்து பார்த்திங்கன்னா 4 முனுசாமி. 5 பனகலரசர் வந்திருப்பார். பொப்பிலியரசர் வந்திருப்பார். ஏ சுப்பராயலு. 2 வந்து பார்த்திங்கன்னா பனகலரசர். 3 ஏ சுப்பராயன். 4 பி முனுசாமி. 5 பொப்பிலியரசர். இங்கே சரியான கால வரிசை 1, 4, 2, 5, 3. கேள்வி 73. அரைநாள் படிப்பு அரைநாள் தொழில் என்ற கல்வி திட்டம் யாருடைய ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இது குலக்கல்வி திட்டம்னு சொல்லலாம். அரைநாள் படிப்பு அரைநாள் தொழில் என்ற கல்வி திட்டம் யாருடைய ஆட்சியில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ராஜாஜி ஆட்சியில். கேள்வி 74. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. 2023-24ஆம் ஆண்டு இறுதி மதிப்பீட்டின்படி இந்திய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம் வைக்கிறது. ஸோ 2023-24 இந்திய அளவில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கேழ்வரகு உற்பத்தி திறனில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வைக்கிறது. சரி. தமிழ்நாடு முந்திரி ஏற்றுமதியில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. சரி. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் அமைய உள்ளது. சரி. தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் பனை ஆராய்ச்சி நிலையமும் வாழை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கப்பட்டு வருகிறது. சரி. அப்போ பனை ஆராய்ச்சி நிலையம் எந்த வேளாண்மை கல்லூரினா கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி தூத்துக்குடி மாவட்டம். வாழை ஆராய்ச்சி நிலையமும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அமையுள்ளது. ஸோ இங்கே சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 75. பிரேக்கிங் தி மோல்ட் என்ற நூலை இயற்றியவர்களில் சரியான நபர்களை தேர்வு செய்க. 1 ரகுராம் ராஜன். 2 அமர்த்தியா சென். 3 ரோஹித் லம்பா. பிரேக்கிங் தி மோல்ட் என்ற நூலை எழுதந்து ரகுராம் ராஜனும் ரோஹித் லம்பாவும் எழுதியிருப்பாங்க. சரியான விடை 1 மற்றும் 3 சரி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் லாஸ்ட் 3rd ஃபுல் மாடலில் ஜிஎஸ் பகுதியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் இருந்த 75 கேள்விகளுக்கான விடை குறிப்பில் முழு விளக்கத்தோடு வந்து நம்ம பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக கம்மிங் சண்டே வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் இந்த மாதிரி தேர்வு வந்து கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால்
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.